Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி சைன்டு எல்சி நோவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி வில் சைன் நோவா சடோயா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை என்எஃப்சி சைன்டு எல்சி நோவான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யாருப்பா இந்த எல்சி நோன்னு பார்த்தலாம். இவரோட ஏஜ் 33ங்க. இவரோட பொசிஷன் சென்டர் பேக். இவரோட அதர் பொசிஷன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லேயும் ஒரு ஆள் ஆட முடியும், சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்லேயும் ஒரு ஆள் ஆட முடியும். இவரோட கரண்ட் கிளப் ஜம்ஷத்பூர் எஃப்சிங்க. இவரோட கான்ட்ராக்ட் ஜம்ஷத்பூர் எஃப்சியில் எப்போ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா May 31, 2024 முடியுது. ஐஎஸ்எல் சீசன் 10ல் இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமே. அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 மேட்சஸ் ஆடி இருக்காருங்க. அதில் கோல்ஸ் 0, அசிஸ்ட் 1ங்க. டிஃபென்சிவ் ஸ்டாட் இன் ஐஎஸ்எல் சீசன் 10 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா டேக்கிள்ஸ் வான் பார்த்தீங்கன்னா 15 டேக்கிள்ஸ் வான் பண்ணியிருக்காரு, 60% வச்சுருக்காருங்க. கிளியரன்ஸ் 65 கிளியரன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்டர்செப்ஷன் 32 இன்டர்செப்ஷன் பண்ணியிருக்காருங்க. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை ஐஎஸ்எல் சீசன் 10ல் கொடுத்துருக்காரு. நம்ம சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா இவரை சைன் பண்ணிட்டதாகவும் அதுவும் மல்டி இயர் டீலில் நம்ம எல்சி நோவா சைன் பண்ணியிருக்கிறதா நம்மளோட 92nd ஸ்டாப்பேஜ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் எஃப்சி இவருக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியும் சென்னை என்எஃப்சிக்கு தான் எல்சினோ சைன் பண்ணியிருக்கிறதா நம்மளோட 92nd ஸ்டாப்பேஜ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளான சோர்ஸ். மோஸ்ட்டாக இந்த சைனிங் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 92nd ஸ்டாப்பேஜுமே ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளான சோர்ஸ்னால நான் இது சைனிங் நடந்திருக்குன்னே சொல்கிறேன். அதுவும் நம்ம சென்னை என்எஃப்சி எல்சினோவை ஒரு மல்டி இயர் டீலில் சைன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு நல்ல சைனிங்னே சொல்லுவேன். ஏன்னா இவர்கிட்ட நல்ல ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குங்க. ஏன்னா போன வாட்டி ஜம்ஷத்பூர் எஃப்சிக்கு ஐஎஸ்எல் சீசன் 10ல் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு டிஃபென்சிவ் ஆஃபை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்சினோ ஒரு நல்ல பிளேயரான்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லாங்க. அதே போல் அவர் ஐஎஸ்எல் சீசன் 10லேயே அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. அதுதான் ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு எல்சினோட சைனிங் அடுத்த சீசனுக்கு ஒரு தரமான சைனிங் தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு புது டிஃபெண்டருக்கு போவதுக்கு பதிலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஃபாரின் டிஃபெண்டர் அதுவும் ஐஎஸ்எல்ல விளாண்டுருக்கிறதுனால இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு எல்சினோட சைனிங் ஒரு தரமான சைனிங்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைனிங் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு எல்சினோட சைனிங் ஒரு தரமான சைனிங்கா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாமே. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி வில் சைன் நோவா சடோயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருது, ப்ளூ பிரிகேட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நோவா சடோயா டு கேரளா பிளாஸ்டர்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ம நம்புறதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி இந்த சைனிங்கை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு தரமான சைனிங்னு சொல்லுங்கள். ஏன்னா எஃப்சி கோவாக்கு ஐஎஸ்எல் சீசன் 10ல் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை நோவா சடோயா கொடுத்துட்டு வராரு. பிளே ஆஃபில் கூட நல்லா பண்ணியிருக்காருங்க. 22 மேட்சஸ் ஆடி இருக்காரு எஃப்சி கோவாக்கு. அதில் கோல்ஸ் 11 கோல்ஸ் அடிச்சிருக்காரு, அசிஸ்ட் 5 அடிச்சிருக்காரு. இன்னும் அவர் எத்தனை மேட்சஸ் ஆடுவார்னு தெரில. ஏன்னா கோவா செமிஃபைனல் விளாட்றாங்க. ஸோ அதில் இன்னும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த சீசன் அவர் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம நோவா சடோய்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன் ஒரு நல்ல சீசன்னே சொல்லி ஆகணுங்க. அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை தான் அவர் எஃப்சி கோவாவுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை இவர் சைன் பண்ணிட்டதா நம்மளோட ப்ளூ பிரிகேட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மல்டி இயர் டீலில் நோவா சடோய் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்கிறதா ப்ளூ பிரிகேட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சைனிங் நடந்துருச்சுன்னா இந்த சைனிங் தாங்க இந்த சீசனோட பெஸ்ட்டு சைனிங் கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் நோவா சடோய் எஃப்சி கோவாவில் கொடுத்துருக்காரு. அதனால அடுத்த சீசன் அவர் கேபிஎஃப்சிக்கு வந்தால் ஒரு சைடு ஹாண்ட்ரி அண்ட் லூனா, இன்னொரு சைடு நோவா சடோய்னா அந்த ஸ்குவாடை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி நோவா சடோயை சைன் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு தரமான சைனிங்னு சொல்லி தான் ஆகணும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி நோவா சடோயை சைன் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை என்எஃப்சி எல்சி நோவா சைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைனிங் ஒரு தரமான சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.